மாப்ள மாப்ள கார் ஒண்ணு வாங்கிருக்கேன் மாப்ள. கார் வாங்கிருக்கியா? ஆமா மாப்ள. எதுக்குடா? மாப்ள ஜிஎஸ்டில கம்மியாச்சுல. ஆமா. அப்படி கம்மியா சொன்னாங்க. 20 ரூபாய் சொன்னாங்க. எப்படி டக்குன்னு பேசி முடிச்சு விட்டேன். 20 லட்சமா? ஆமா மாப்ள. 20 லட்சத்துக்கு கார் வாங்கினியா? அட பாவி, 20 லட்சத்துக்கு இந்த வருஷம் காரை வாங்கிருக்கியே, அடுத்த வருஷம் அதே கார் 10 லட்சம் ஆயிரும்டா. டிப்ரிசியேஷன் அதெல்லாம். ஒரு பொருள்னு வாங்கினா அப்ரிசியேஷன்ல ஆகி அதிகமாகணும்டா. நகையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல நிலத்துல வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துல 40 லட்சம் ஆயிரும்டா. கரெக்டா சொன்னீங்க தம்பி. சரிடி மாதிரி 40 லட்சம் இல்ல 50 லட்சம். என்னடா சவுண்ட் கேக்குது? செத்து போன ராமசாமியா இருக்குமோ? அவன் ஆவி இங்க சுத்துது. சாமி இல்ல, குப்புசாமி நான் தான். ஓ நீங்களா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா பாத்தியா அண்ணன் சொல்றத கேளு தம்பி. லேண்ட்ல போட்டவன் எவனுமே கெட்டது இல்ல. 2 கண்கள் எப்படின்னா, ஒரு கண்ணு கோல்டு, ஒரு கண்ணு லேண்ட். கோல்டு கிள்ளி கொடுக்கும், லேண்ட் அள்ளி கொடுக்கும். தெரியுமா? 1 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கலன்னு இருப்பாங்க, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் போகுதுன்னு உன்னை வெறுப்பேத்தி. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே, அப்படித்தானே சொல்றாங்க. அதே இடத்த நீ 10,000 ரூபாய்க்கு வித்திருப்ப. பாத்தியா? 10,000 ரூபாய்க்கு வித்தது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அது 1 கோடி ரூபாய் மாதிரி. கேட்டுக்க, கோல்ட விடவும் லேண்ட் ரொம்ப இது. சேவிங்ஸ்க்கு லேண்ட் தான் பெஸ்ட். யாருக்கெல்லாம் லோன் எடுத்து போடுறீங்க? லோன் கிடைக்காதுல. இடத்துக்கு கிடைக்கும். நீங்க கரெக்டா லோன் பேங்க்ல போய் கேட்டு பார்த்தா தானே தெரியும். நீங்க கிடைக்காதுன்னா கிடைக்கும்.